அடுப்பே இல்லாமல் ஒரு சட்னி செய்ய முடியுமா? ஆமாங்க, அடுப்பே இல்லாமல் ஒரு சட்னி ஈஸியாக செய்யலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம வீட்டில் திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு, சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடையிலேயே வறுத்த கடலை கிடைக்கிது. அந்த கடலையை வந்து வாங்கி நம்ம வந்துட்டு கடலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா சுவையான கடலை சட்னி ப்ளஸ் கடலை தொக்குன்னு கூட சொல்லலாம். இது ஈஸியாக ரெடி ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா தயிருக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கே சாப்பிட்லாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காரம் வந்து நமக்கு மிளகா வந்து வறுக்காமல் போடுறதுனால காரம் நல்லா சுருக்கும் இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது. சப்போஸ் நம்ம வீட்டில் கேஸ் தீர்ந்து போன நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சப்போஸ் நமக்கு வந்து லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு, ஒர்க்குக்கு போகணும், எமர்ஜென்சி அப்படின்னா கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு தோணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. உங்களுக்கும் கொஞ்சமே யூஸ்ஃபுல்லாகும். காலையில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா புளி ஒரு துளி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். புளி போடாமல் அரைச்சோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளே கெட்டு போயிடும். அதனால் புளி சேர்த்துறதுனாலும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கங்க. அப்போ மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா புளி சேர்க்க தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.